அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருவழி என்றும் குருவரில் குரு நேசிப்பும் குருவை போன்ற அன்பார்ந்த குருவாரி சென்றே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி. எத்தனை பேருக்கு பணம் பொருள் நகை வேணும்? சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதிக்குள்ளதான். எப்படி? ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள பல மடங்கு யோகம் இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போறார்? ஏன் யோகம் இருக்கு நான் சொல்றேன் தெரியுங்களா? சனி சுக்கிரன் பார்வை. எப்படி? சனி பகவானும் சுக்கிரவானும் நேரடியா பார்த்து இருக்கிறதுனால வக்ரமான சனி நீசமான சுக்கிரன் ரெண்டும் இணையும் போது விபரீத ராஜயோகம் இந்த 12 ராசிக்கு வந்துருங்க. ஏன்னா சனி பகவான் தான் ஒரு மனிதனுக்கு தொழில் உத்தியோகம் வருமானம் எல்லாமே சனி பகவான் தான். சுக்கிரன் ஆசை. எப்படி? ஆசைப்பட்ட திடீர் லாட்டரி யோகம் பெருகொண்ட பணம் இன்கம் ஒரு வருஷ பலனை ஒரு மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தான். இந்த கிரக பயிற்சி ஆகஸ்ட் மாசம் 30 இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகம் வருவது தயவு செய்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் டிவியை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும். அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி காலச்சக்கரத்தின் 4வது ராசி தான் கடகராசி. நீங்க ஃபுல்லா கடகராசி எடுத்து பாருங்க, உங்களுடைய குணம் எடுத்து பாருங்க. நம்பினவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க கடகராசிக்காரங்க. எப்படி? ஒரு வேலையை நம்ம நம்பி ஒப்படைக்கலாம். கடகராசியை பொறுத்தவரை நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய ஒரே ராசினா கடகராசி மட்டும்தாங்க. நீங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க கடகராசியர். நீங்க நம்ம எந்த ஒரு வேலை கொடுக்கணும் அந்த வேலையை நோக்கி அந்த வேலையை முன்னாடியே கற்பனை பண்ணி இந்த வேலை இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் பயங்கரமாக ஒரு கற்பனை பண்ணக்கூடிய ஒரே கெப்பாசிட்டியான குணம் கடகராசிட்டு நிறைய இருக்கு. தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே கேரக்டர் கடகம் மட்டும்தாங்க. அப்படிப்பட்ட கடக ராசி என்பது வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. கடகத்தை பொறுத்தவரை பாருங்க, சுக்கிர பகவான் உங்களுக்கு எத்தனை வீட்டு அதிபதி தெரியுமா? 4ஆம் வீட்டு அதிபதி. ராசி பிரகாரம் எப்படி? 4 வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், அம்மா அப்பா, அம்மா ஸ்தானம், குடும்பம் எல்லாமே 4ஆம் இடம் தான். உங்களுடைய ஒழுக்கம் 4. அடுத்து 11 லாபம். எப்படி? பெருங்கொண்ட பணம், பொருள், ஆசை, ஆடம்பரம், கலை, இசை எல்லாமே இந்த 11ஆம் இடம். ஒருத்தருக்கு 11ஆம் இடம் நல்லா இருந்தாவே அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட அதிபதி சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல. எப்படி? 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல இருந்து 9ஆம் இடத்த பாக்கியஸ்தானத்துல இருந்து நீசமான சுக்கிரன் பாக்கியஸ்தான அதிபதியான சனி பகவானை பார்ப்பதால் எப்படி? பாக்கியாதிபதி உங்க ராசியில இருக்கிறாரு. சனி பகவானை பாருங்க, உங்களுக்கு பாருங்க கரெக்டா 7க்கும் 8 சனி பகவான இந்த சுக்கிர பகவான் பார்ப்பதால் இது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? கண்டிப்பா அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ண கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும். கடைசி முட்டு வீடியோ பாத்துறணும். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சுக்கிரன் என்னென்ன யோகத்தை கொடுக்க போறேன்? ஏன்னா சுக்கிர தசை வந்தா சுக்கிர புத்தி வந்தா நம்ம ஜாதகம் பார்க்காம இருக்க மாட்டோம். எல்லாருமே ஜாதகம் எடுத்து பார்ப்போமா? ஏன்னா எடுத்தவன திடீர்னு ஒரு மனிதனுக்கு பெரிய லெவலுக்கு கோடீஸ்வரர் ஆகுனா சுக்கிர பகவான் மட்டும் தான் முடியும். வேற எந்த கிரகத்தால முடிய முடியாதுங்க. வந்தவன அவர் இல்லை, அவர் வந்துட்டானா எல்லாத்தையும் சுகமா வைப்பார். அதான் இவருடைய ஸ்பெஷலே. அதனால சுக்கிர புத்தி சுக்கிர வந்தா ஏன் ஜாதகம் எடுத்து பாக்குறாங்க? ஏன்னா நிறைய பேர் எடுத்தவனே இப்ப எல்லாரும் சுக்கிர நீசம் வராது. அனைவரும் உங்க ஜாதகம் எடுத்து தசாபதி எடுத்து பாருங்க. இது ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள இந்த பலன் பார்த்துங்க. ஏன்னா உங்க ராசியில குரு உச்சத்துல உட்காந்துருக்காரு. நல்லா பாருங்க, ராசியில குரு உச்சம், அங்க சூரியன் இருக்கு, அங்க புதன் இருக்கு. இந்த சுக்கிரமான பாருங்க 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல இருந்து 9ஆம் இடத்தை வர பாக்குறாரு. இங்க நீசமான சுக்கிரன் வேலை செய்ய மாட்டா, அது நீசப்பங்க ராஜயோகமா மாறிடும் பாத்துக்கு. ஏன்னா அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம், அஸ்தம், சித்திரை. அந்த அதிபதி எல்லாமே பாருங்க உங்களுக்கு லாபத்துல. நல்லா பாருங்க, உங்க ராசியில சூரியன் இருக்காரு. அஸ்தங்கிறது உங்க ராசியுடைய அதிபதி சந்திர பகவான். அடுத்து சித்திரைங்கிறது செவ்வாய் பகவான், உங்க ராசிக்கு 5ஆம் அவர் தான். அடுத்து 10ஆம் வீட்டு அவர் தான். அவருடைய நட்சத்திரம் போறதுனால மேக்சிமம் கடகராசியை பொறுத்தவரை இந்த சுக்கிரன் நீசமான சுக்கிரன் உங்களுக்கு எந்த ஒரு கெட்டதையும் கொடுக்காது. ஏன்னா அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு சொல்றேன் உங்களுக்கு கெட்டது நடக்காது. ஏன்னா குரு உங்க மேல பல்லாம உட்காந்துருக்காரு. அப்ப யார் ஜாதத்துல குரு மட்டும் நல்லா இருந்தா இப்ப இந்த சுக்கிர பயிற்சி அள்ளி கொட்டும் யோகம். ஏன்னா நிறைய பேருக்கு பாருங்க கடன், பகை, எதிரி, நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல தடங்கள், தாமதம் எல்லாமே நீங்க கேட்டு பாருங்க. கடகராசியை பொறுத்தவரை இல்லைன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. எப்படி? எனக்கு வருமானம் சரியா இல்லை, பொருளாதாரம் சரியா இல்லை, எனக்கு வேலை கிடைக்கல, உத்தியோகம் சரியா இல்லை, ஒரு குழப்பத்துல இருக்கேன், ஒரு தருமாற்றத்துல இருக்கிறேன் அப்படிங்கிற குழப்பத்துக்கு போனது யாருன்னா
கடகம் தான். என்ன காரணம் தெரியுமா? நல்லா பாருங்க, குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் போனாரு இதுக்கு முன்னாடி. அப்ப இங்க தடங்கள் இருந்துச்சு அர்த்தம். எப்படி? நல்ல வேலை இல்லை. ஏன்னா குரு சனி பகைக்கிறோம்ல, இது சரியான ஒரு பலன் இருந்திருக்கா? நீங்க கேட்டு பாருங்க. ஏன்னா பூசத்துல என்னைக்கு போனாரோ வேலை மந்தமா இருக்குது, கணவனுக்கு மனைவிக்கு மனக்குழப்பம் இருக்குது, திருமணம் தாமதமாகுது, படிப்புகள் ஒரு மந்தமா இருக்குது. நீங்க எல்லாரும் சொல்லுவாங்க ராசி குரு வந்துட்டாரு ஏதாச்சும் நல்லது நடக்கும் பாக்குறேன், ஏன்னா நடக்கவே மாட்டுதே. சரியா வேலை இல்லை, வருமானம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, தாய் மாமா பிரச்சனை இருக்கு, அப்பா அம்மாவுக்கு உடம்பு உபாதை வருது, அப்பாவுக்கு நான் மருத்துவ செலவு பண்ணி நிறைய செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க, எதுவுமே ஒரு சரியான அனுகூலம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா வேலையே நிறைய விட்டுருப்பாங்க. நீங்க பாருங்க, வேலை பார்க்கறதுல கண்டிப்பா அதிகாரிட்ட பயங்கரமான ஒரு வழக்கோ வம்போ பிரச்சனையோ உங்களுக்கு வந்திருக்கும் பாரு. ஜூன் 2 இருந்து என்னைக்கு அவர் பூசத்துல போனாரோ, யார் ஜாதகத்துல சனி சரியில்லையோ, இது மாதிரி அமைப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா பார்த்திருக்கணும். தொழில், உத்தியோகம், படிப்பு, கல்வி எல்லாத்தையும் ஒரு தடங்களை பார்த்துருப்பாங்க. நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கடகராசிக்காரங்க. இப்ப எல்லாமே பாருங்க, டோட்டல் அப்படியே உங்களுடைய அமைப்பே விதியே மாறுது பாருங்க, செம்மையா மாறுது. ஏன்னா சூரியன் 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, 16ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. வருமானம் செம்மையா இருக்கும், வருமானம் செம்ம லக்கா இருக்கும். எப்ப? ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வருமானம் குறைய இருக்காது. நீங்க கவலையப்படாதீங்க. 2ஆம் வீட்டு அதிபதி அதுவும் சுக்கிரனோட சாரத்துல இருந்தா போனா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. எப்படி? வருமானம், இன்கம், நல்லா இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, சொத்து வாங்குறது எல்லாமே ஆகஸ்ட் 16 அப்புறம் அந்த சுக்கிர பேஜில வாங்கதான் போறீங்க. ஏன்னா ஏன் வீடு வாங்குன்னு நான் சொன்னேன் தெரியுங்களா? 4ஆம் வீட்டு அதிபதி யாரு? உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து அதிபதி, அம்மா சொத்து, தாத்தா சொத்து, ஏதாச்சும் ஒரு சொத்துல ஒரு வழக்கு இருக்கா, நீங்க எடுத்து நடத்தி பாருங்க. இப்ப ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் சூப்பர். இந்த சுக்கிர பேச்சா கண்டிப்பா அதுக்காக ஒரு ஆப்ஷன் வரும். எப்படி? பெருங்கூட்ட பணம் வரும், இல்ல வீடு இடம் விற்க முடியாத இடத்த வித்து முடிப்பீங்க, இல்ல இடம் வாங்குவீங்க, இடத்துல பூமியில காசு பணத்தை போட ரெடியா இருக்கு. கண்டிப்பா அதுக்கான ஆப்ஷன் நிறைய இருக்கு. பாத்து அடுத்து வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, அங்கேயே படிக்கிறவங்க நிரந்தரமா வேலை கிடைக்குன்னு சொல்லுங்க. நிறைய பேருக்கு வெளிநாட்டுல உள்ளவங்க நல்ல சான்ஸ் இருக்கு. மெயினா வெளிநாட்டு வேலை பார்க்குற அனைவருக்குமே வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் இருக்கு. ஏன் இருக்குன்னு தெரியுங்களா? 11ஆம் வீட்டு அதிபதி, அப்படி 11ஆம் வீட்டு அதிபதி சனி பகவானை டைரக்டா பாக்குறாரு. யாரு? சுக்கிர பகவான் நேரா சனி பகவானை எங்கே பாக்குறாரு? நேரா 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு. 9ஆம் இடத்துக்கு நம்ம கிடைக்கக்கூடிய புண்ணியம். அப்ப அந்த ப்ரொமோஷன் தெரிய வரும். அதை அடுத்து வேலைக்கான அதிபதி குரு பகவான், அவரும் சனி பகவானை பாக்குறாரு. அப்ப சுக்கிரன் பார்த்து குரு பாக்குறது, 2 கிரகம் பார்க்கும்போது இங்க வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் வருமா வராதா? நிறைய சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா இதை பயன்படுத்திக்கிங்க. கண்டிப்பா கடகராசி விட்டுறாதீங்க. அடுத்த சகோதர உறவு, படிப்புகளில் நிறைய பேருக்கு நிறைய ஒரு மாற்றம், அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ண முடியும். அரசாங்க வேலை கண்டிப்பா இந்த மேக்ஸிமம் இந்த ஆகஸ்ட் 30 முடியறதுக்குள்ள, இந்த சுக்கிர பேச்சு முடியறதுக்குள்ள கண்டிப்பா அரசாங்க வேலை வந்துடும். யாருக்கு? மனைவிக்கோ இல்ல கணவனுக்கோ. ஏன் மனைவி கணவன் சொல்றீங்க? 7ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவான இந்த சுக்கிர பகவான் பார்ப்பதால், இந்த குரு பகவான் சேர்ந்து பார்ப்பதால் கண்டிப்பா கணவனுக்கோ மனைவிக்கோ யாருக்காச்சும் அரசாங்க வேலை உங்க பக்கம் சாதகமாக உங்க ஆசிரியர் சூரிய இருப்பதால் அங்கே சான்ஸ் இருக்கு. இதான் சுக்கிர பேச்சுல சொல்றேன். நீங்க எல்லாருமே பாத்துக்கங்க. இது டக்குன்னு 1 மாசத்துல யோகத்தை கொடுத்துருவோம். ஜாதகத்தை எல்லாம் பாத்துங்க. இந்த 1 மாசத்துல யாருக்காச்சும் தசாபதி மாறும்போது கண்டிப்பா நடந்துரும். அதனால சொல்றேன், நிறைய ஒரு மாற்றங்கள் அதிகமா இருக்கு. உங்க அப்பா சொத்து, தாத்தா சொத்து, எந்த சொத்து வழக்கம் எடுத்து நடத்தி பாருங்க, சூப்பரா இருக்கும். திருமணம் நடக்க முடியாத திருமணம் கண்டிப்பா முடிவுக்கு வரும். இப்போ உடம்பு ஆரோக்கியத்துல ஹெல்த்ல நல்ல ஒரு மாற்றம் இருக்கு பாத்துங்க. ஹெல்த்தை பத்தி நீங்க கவலைப்படாம மருத்துவ செலவு கண்டிப்பா குறைஞ்சிரும். என்ன? பெருங்கொண்ட பண கொடுக்கல கொஞ்சம் கவனமா இருங்க. வண்டி வாகனம் வீண் செலவு வைக்கும். இந்த இடத்துல யாருக்கு சுக்கிர பகவான் சரியா இல்லையோ அதனால சொல்றேன். சுக்கிரன் நீசமான சுக்கிரன் வரும்போது இங்க ஒரு மந்தமான தன்மை கொடுக்கும். அதனால நீங்க எல்லாருமே ஜாதகத்தை பாருங்கன்னு சொல்றேன். நீசமான சுக்கிரன் வரதுனால சொல்றேன். இப்ப எடுங்க லாட்டரி சீட்டை எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். 100% லாட்டரி யோகம் இருக்குது. அதுக்கான ஆப்ஷன் நிறைய இருக்குது. ஏன் தெரியுமா? உங்களுக்கு 11 கூடியவர் யாரு? செவ்வாயா? சரி, சுக்கிர பகவானா? 11 கூடிய சுக்கிர பகவான் நேரம் 3ஆம் இடத்தை வெற்றி செல்வது பாக்கியாதிபதி சனி பகவானை பார்க்கறதுனால திடீர் யோக அதிபதி 8ஆம் வீட்டு அதிபதி அவர் பார்ப்பதால் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். 8ஆம் இடங்கிறது உங்களுக்கு கும்பராசி, ஆமா தானே? அந்த அதிபதி யாரு? சனி பகவானா? அந்த சுக்கிர பகவான் லாட்டரிக்கு அதிபதியே சுக்கிரன் தானே? அவர் பாக்குறாரு 1. அடுத்து குருவுடைய பார்வை உங்க ராசில இருந்து பாக்குறாரு 2. இந்த 2 கிரகம் சேர்த்து பார்க்கலாம். கண்டிப்பா லாட்டரி யோகம் 100% சுக்கிர பேச்சுல வரும். நீங்க மிஸ் பண்ணிடுறீங்க. உங்க ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கும். பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். மெயினா ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த சுக்கிர பேச்சு உங்க வாழ்க்கையான ஒரு வெற்றியான பேச்சே கண்டிப்பா இருக்கும். இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் வரும்ல, புனர்பூச நட்சத்திரம். ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், நாகரிகமான குணம் இருக்கும். இப்பதான் நிம்மதியை பாக்குறது. இதுக்கு நிம்மதியை உங்களுக்கு கிடையவே கிடையாது. சரி, பிரச்சனை, போட்டி, போராட்டம், அவமான, தடங்கள், தாமதம் எல்லாமே பார்த்தது யாருன்னு நீங்க கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க ஆமா அப்படிம்பாங்க.
யாரு புனர்பூசத்துல எத்தனை பேர் வந்தாலும் சரி, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நிறைய தடங்களை பார்த்தாங்க, பிரச்சனையை பார்த்தாங்க, நிறைய போட்டி போராட்டம் அவமானம் பார்த்தது எல்லாமே இந்த புனர்பூசம் தான். நமக்கு நிறைய ஜனங்கள் புனர்பூசம் நிறைய கொடுத்தாங்க. இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க. வேலை, உத்தியோகம், அரசியல், அரசாங்கம், படிப்பு, கல்வி, வேலை, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும் இந்த சுக்கிர பேச்சில. அடுத்து பூச நட்சத்திரம். எப்பா ரொம்ப கஷ்டம், அவமான தடங்கள், தாமத பொருளாதார இன்கம், ரொம்ப தடங்களுக்கு போனது யாருன்னா பூசத்துல பார்த்தவங்க ரொம்ப தடைகளை தாண்டி தான் ஜெயிச்சிங்க. இன்னும் ஜெயிப்பீங்க, கவலைப்படாதீங்க. உங்க நட்சத்திர அறிவு புதன் சார்ந்த அந்த புதன் உங்க ராசியில் இருப்பாங்க. பணம் வரும், பொருளாதாரம் வரும், வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, வேலை உத்தியோகம் மாத்துருவீங்க, நல்லா இன்கம் நல்லா இருக்கும். ஏதோ ஒரு வழக்கு உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய இப்போ சூப்பரா இருக்கும். ஏதாச்சும் உங்க மேல கேஸ் போறாத கேஸ் நடத்தி பாருங்க. இப்ப தீர்ப்பு நல்ல ஒரு தீர்ப்பாக இந்த நேரத்தை சுக்கிர பேச்சு உங்களுக்கு சாதகமா இருக்கு. யாரு பூசத்துல பார்த்தவங்க சொல்றேன், டைமிங் பக்காவா இருக்கு, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து ஆயிலி நட்சத்திரம். அப்பா ஒரு மாசம் புதன் வக்கரமா இருந்தார், செம்ம கஷ்டம், செலவு, மருத்துவ செலவு, விரை செலவு, குழப்பம், தடுமாற்றம், நிறைய பம்பு, வழக்கு, பிரச்சனை எல்லாமே தடங்களை பார்த்தது யாருன்னா இந்த ஆயிலிய நட்சத்திரம் தான். இப்ப நல்ல ஒரு பலன் இருக்கு. வீட்டுல சுப செலவு, சுபகாரியம், பணம், பொருள், வீடு, இடம், வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், மெயினா அந்த ஐடிஐ ஃபீல்டு, கமிஷன் வியாபாரம், பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், இந்த துறை எல்லாமே பட்டை கிளப்பையும் உங்களுக்கு இனிமேல் கெட்ட பலனே கிடையாது. புதன் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். இது நல்ல பலன் இருக்கு. எல்லாருமே ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.